hello friends, welcome back to our channel YMSC Family Lifestyle. First time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா நீட்டாக கழுவி சுத்தமாக ஒரு 5 தண்ணி கழுவி எடுத்து நீட்டாக வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு பல்லாரி ஒரு முழு பல்லாரி எடுத்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 1.5 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் வாசனைக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து கோர வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து நமக்கு கோந்து வந்துட்டான்னு பார்த்துடலாம். அப்போ எப்படி பார்க்குறதுனா, அந்த பாசிப்பருப்பு எடுத்து நம்ம நகத்தை வச்சு நுள்ளி பார்த்தோன்னா உடஞ்சி வரும். அப்போது அப்படி இல்லைன்னா 2 விரலுக்கு இடையில வச்சு அமுக்கி பாருங்கள், பிசுக்கி பார்த்தாலே அது நல்லா உடஞ்சி அந்த மாதிரி பிசுங்கிட்டு போகும். அப்படின்னா நமக்கு பாசிப்பருப்பு வந்து நல்லா கோந்துருச்சின்னு அர்த்தம். பாசிப்பருப்பு வந்து சீக்கிரத்தில் பாசிப்பருப்பு கடலைப்பருப்புலாம் நமக்கு சீக்கிரத்தில் கோந்து வந்துடும் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து நம்ம வந்து ஒரு கொரப்பாட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பல்ஸ் இல்லைன்னா ஒரு 2 பல்ஸ் கொடுங்க. கொஞ்சம் பாசிப்பருப்பும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து அது அந்த முழுசாக போட்டு நம்ம இது பண்ணும்போது இன்னும் அதனுடைய டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, கொஞ்சம் பாசிப்பருப்பு தனியாக முழுசாக எடுத்து வச்சுக்கோங்க. கோர வச்சுருந்ததுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை அரைக்காமல். இப்போ நம்ம வந்து மிக்சியில் இருந்து இன்னொரு பவுலுக்கு வந்து அந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, நம்ம கொஞ்சம் பாசிப்பருப்பு முழுசாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அந்த மாவு கூட போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் அதுக்குள்ளே நான் தட்டிக்கிறேன். அப்புறம் மற்ற இதையும் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இதையுமே அதுக்குள்ளே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் நான் வாசனைக்கு உங்களுக்கு மல்லிக்கீரை வேணும்னாலும் மல்லிக்கீரையும் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நான் எண்ணெயில் பொரிஞ்சு எடுத்து வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா மணமாக தான் இருக்கும். மல்லிக்கீரை வேணும்னா போட்டுக்கோங்க, அது உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து இன்றைக்கி மல்லிக்கீரை போடல, கருவேப்பிலை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் இது போட்டுட்டு காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காயத்தோட மனம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மற்றபடி கேஸ் இது இந்த மாதிரி ப்ராப்ளங்களுக்கும் நல்லது. அதனால் நான் வந்து காயத்தூளும் கொஞ்சம் போட்டுட்டு அந்த வடைக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் உப்பு போட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்து நான் வாயில் எடுத்து வச்சு பாருங்கள். உப்பு விரசிட்டு வச்சு பாருங்கள். அப்போ உப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்காங்கிறது தெரியும். உப்பு காணலைன்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா திரட்டி மாவை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திரட்டி ஒரு சைடில் நம்ம வச்சுக்கலாம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சட்டியை வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் எடுத்து வைக்கணும். பாருங்கள், நான் நல்லா திரட்டி எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் திரட்டி வச்ச இதை வந்து மறுபடியும் நான் வடை போடுறதுக்கு முன்னே ஒரு கிளறி எடுத்து நல்லா ஒரு இது பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த டைமில் நம்ம கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி பருப்பு வடை ரேஞ்சுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம், தட்டி வச்சுக்கலாம். நீங்கள் கையாலேயே வைக்க முடியும்னா வைங்க, அப்படி இல்லைன்னா இன்னொரு கையில் நடுவில் கொஞ்சம் மாவு உருண்டையை எடுத்து வச்சு தட்டி கூட போட்டுக்கலாம். நான் கையை வச்சும் போட்டு காட்டியிருக்கேன், கையில் போட்டு தட்டியும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சி வந்து இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சி ஒவ்வொரு வடையாக நம்ம திரட்டி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இதுவும் வந்து குட்டி குட்டியாக சீடை மாதிரி குழந்தைங்களுக்கு இப்படி கையிலையும் நடுவுலையும் வச்சு இப்படியும் தட்டிக்கலாம். நீங்கள் எனக்கு ஒட்டாமல் அழகாக நல்லா வந்துச்சு பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வேணும், சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பால்ஸ் மாதிரி சீடை மாதிரி போட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நான் போட்டு காட்டியிருக்கேன். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம போட்டு கொடுத்தா கூட பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா மொறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு சிம்மில் வச்சே நல்லா வேக விடணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். நமக்கு வந்து உள்ள இதெல்லாம் நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் தீயை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வச்சு இங்கே பாருங்கள், எனக்கு வெந்து வருது. எப்படி இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ப்ரௌன் கலர்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சிட்டுனாலும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கசந்துட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இந்த டைம்லேயே அதை வந்து வெந்ததுனால எடுத்துக்கிறேன். பாருங்கள், எனக்கு எண்ணெய்லாம் ரொம்ப குடிக்கவே இல்லை, கரெக்டாக வந்துருந்துச்சு. வடையும் வெடிக்கலை, அழகாக வந்துருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த வண்ணம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டையாக போடணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நல்லா சப்பையாக தட்டி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு இது நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு போட்டும் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் இப்படி குட்டி குட்டி பால்ஸாகவும் உருட்டி போட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். குட்டி குட்டி பால்ஸாக போடும்போது அது கூட உடையாமல் எனக்கு சின்ன சின்ன சீடை முறுக்கு மாதிரி வந்துருந்துச்சு. சீடை மாதிரி அழகாக வந்துருந்துச்சு. அதையும் போட்டு எடுத்து தீயை குறைச்சி வச்சு
எல்லாத்தையும் போட்டு நல்லா மொறுன்னு வேக வச்சு எடுத்து கொடுத்தேன். இது கூட நம்ம சட்னி, தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வர்றப்போ ஒரு ப்ளைன் டீ, இஞ்சி டீயும் போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு இந்த வடையும் போட்டு கொடுத்தோன்னா சுட சுட இருக்குது. சாப்பிடும்போது சட்னியும் வச்சு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இதனுடைய டேஸ்ட்டு அப்படி இருக்கும். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்புலாம் வடை போட்டு நம்ம பார்த்துருக்கோம். பாசிப்பருப்புலேயும் போட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லது. நம்ம வீட்டில் என்னது இருக்கோ அதை வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமே. இது சத்து தானே பிள்ளைங்களுக்கு. அதனால் நம்ம வந்து இப்படி போடுங்க. இதில் வேறு கீரைகள் கூட போட்டு பண்ணலாம். நம்ம கீரைகள் கூட போட்டு முருங்கைக்கீரை இந்த மாதிரி இதையும் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இது கூட போட்டு நம்ம நல்லா விரசி நம்ம பண்ணலாம். இன்னும் அந்த இதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சீடை வடிவில் போட்டு எடுத்திருக்கேன். சூப்பராக எனக்கு வந்துருந்துச்சு. பாருங்களேன், பார்க்குறதுக்கு எல்லாம் இருக்குது. நான் ஒரு ப்ளைன் டீ வச்சு பிள்ளைங்களுக்கு இந்த வடை வந்து சுட்டு கொடுத்தேன். பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய ஃபீட்பேக்கை வந்து என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.